சரீரத்தோடு உமக்காக ஜீவித்து கனி கொடுத்து மகிமையை நன்றியிலுமே சந்திக்க ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிறவருடைய ஜனத்தை ஆசீர்வதி வார்த்தைகளை கொண்டு எங்களை பெறப்படுத்தி வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாஸ்ட் ஷீட் காணாமல் போன ஆடு கடந்த வாரம் லாஸ்ட் சில்வர் காயின் லாஸ்ட் சன் முதலாவது லாஸ்ட் ஷீட் காணாமல் போன ஆடு, ரெண்டாவது லாஸ்ட் சில்வர் காயின் காணாமல் போன காசு வெள்ளி காசு, மூணாவது லாஸ்ட் சன் காணாமல் போன மகன். இதை பார்க்கும்போது அந்த சம்பவத்தை இயேசுநாதர் சொல்லும்போது இப்படி மனம் திரும்புகிற ஒரே பாவியை நிமித்த பரலோகத்திலே மிகுந்த யாருக்கு முன்னால
அவர் ஹெவன்லி ஃபாதர் இன் ஹெவன், பரலோகத்தில் இருக்கிற தந்தைக்கு முன்பதாக. இங்கு பூலோகத்தில் இருந்த தந்தை, ஆனா பூலோகத்தில் இருந்த தந்தை வந்து வீட்டில், இரண்டாவது ஆவிக்குரிய தந்தை சபையில, மூணாவது ஆவிக்குரிய தந்தை இல்லை, முதலாவது எல்லாருக்கும் மேலான தந்தை. அவர் ஹெவன்லி ஃபாதர் இன் ஹெவன், அவரே சொல்லிக் கொடுத்தார். பரலோக தந்தை மேலே, அதற்கு பிறகு பூலோக தந்தை என்பது கீழே, நடுவிலே இருந்து உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஆவிக்குரிய தந்தை என்பது சபையிலே. அப்படியானால் ராஜ்யம் என்பது கீழே, பரலோக ராஜ்யம் என்பது மேலே. அப்படியானால் இது பொருந்துமா அது பொருந்துமான்னு பார்த்தா எல்லாமே பொருந்தும், அந்தந்த இடத்துக்கு பொருந்தும். ஒரே ஆள், வீட்டில் போனால் அப்பா, கோர்ட்டில் போனால் ஜட்ஜி, நாட்டில் போனால் சமுதாயத்தில் ஒரு சாதாரண மனிதன், ஒரே மனிதன் தான். அதே மாதிரி அந்தந்த இடத்துல அந்தந்த காரியத்தை சரியாக படிக்கணும், சரியாக பிடிக்கணும், அதன்படி வாழ்ந்து முடிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நிறைய சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சினால் எல்லாரும் மனமகிழ்ச்சியாக இருக்கும். சினிமா தியேட்டரில் போய் மனமகிழ்ச்சியாக இருந்தால் நரகத்துக்கு போவான் சீரழிஞ்சு. ஆனால் சபையில் வந்து மகிழ்ச்சியாக இருந்தால் இங்கேயும் சந்தோஷமாக இருக்கும், அங்கேயும் சந்தோஷமாக இருக்கும். நிறைய சொல்லுவோமா? சினிமா என்பது சீரழித்து நரகத்துக்கு கொண்டு போகும். ஆனால் திருச்சபை என்பது மகிழ்ச்சியோடு வாழ வைத்து பரலோகத்துக்கு கொண்டு போகும். சாதாரணமாக திரும்ப திரும்ப கேட்குற வில்லுப்பாட்டு அல்ல, தேவன் வாரவாரம் நமக்கு சொல்லும் பாட்டு, புதிய பாட்டு. அல்லேலூயா! ஆசீர்வாதத்தை அள்ளும் பாட்டு. நான் பாடும்போது என் உதடுகளை விட்டுக் கொண்ட என் ஆத்மாவுக்கு எப்படி மகிழும். இந்த காலங்களில் கூட நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்த்து, குடும்பத்தில் தகப்பனுக்கு பிள்ளை எப்படி இருக்கணும், சபையில் ஆவிக்குரிய தகப்பனுக்கு பிள்ளை எப்படி இருக்கணும், பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு பிள்ளை எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் சேர்த்து கூட்டி கழிச்சுட்டு இயேசுநாதர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்கு தகப்பன்மார் அநேகர் இல்லையே, போதகர்கள் அநேகர் இருந்தும் தகப்பன்மார் அநேகர் இல்லையே. ஏன்? பள்ளிக்கூடத்தில் போனால் டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாரு, டாக்டர்கிட்ட போனால் நல்ல இன்ஜெக்ஷன் போட்டு சுகத்தை கொடுக்குறாரு, இன்னும் படிக்க போகிற இடத்துல டியூட்டர் சொல்லிக் கொடுக்குறாங்க. எத்தனை இடத்துல எத்தனை பெரிய பெரிய மக்களெல்லாம் நல்ல வழிகாட்டியாக இருக்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து அம்மா அப்பா வீட்டு வருமா? வராது. 1000 பிரசங்கிகள் வந்தாலும் 1000 இடங்களுக்கு போயிட்டு அங்கங்கே ஒன்று சொல்லிட்டு அங்கங்கே போயிடுவாங்க. ஆனால் அம்மாவும் அப்பாவும் தான் வீட்டில் இருப்பாங்க. எவ்வளோ பெரிய படித்த மகனாக இருந்தாலும் சரி, உனக்கு அதே அம்மா அப்பா தான். அதே மாதிரி எவ்வளோ தான் சத்தியத்தை எங்களுக்கு அறிஞ்சாலும் சரி, யார் வந்து அறிவிச்சாலும் சரி, ஒரே ஒரு அப்பா அம்மா ஆவிக்குரிய தாய் தகப்பன் தான். அதுதான் சரி, அதை புரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா! அதனாலே குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகள் எப்படி அப்பா அம்மாவை நேசித்து நினைச்சு நடக்கிறீங்க, அப்பா அம்மா எப்படி பிள்ளைகளை உரிமையாக நடத்துறீங்க, அதெல்லாம் யோசித்து பாருங்க. பரலோக தந்தை ஆவிகளின் பிதா, ஒரு ஆவிகளின் பிதா. இது ஆத்துமாவின் ஆவியின் பிதாவுக்கு அசிஸ்டன்ட் பிதா. பெத்தெடுத்து வளர்க்கிற 10 மாச ரத்தம், அதுதான் சரீர பிதா. அதனால ஆவி ஆத்ம சரீரம் மூன்றுக்கும் நாம் இடம் வைக்க வேண்டும். தாய்மொழி என்பது தாயிடம் தான் வருது. ஏன் பள்ளிக்கூடத்தில் அனுப்புகிறோம்? அங்கே ஒரு நல்ல பிள்ளையாரு, வீட்டில் செல்ல பிள்ளையாரு, பள்ளிக்கூடத்தில் நல்ல பிள்ளையாரு. அல்லேலூயா! அதுதான் சிந்தனை செய்வனவே. தொடர்ந்து சில காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே வரோம். அல்லேலூயா! ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு தரும்படி நான் ஜெபித்தேன். கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை அருளுவாராக. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே நாம் எல்லாரும் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே, அப்படி ஒரு வசனம் பைபிளில் இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தையும் 32ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அதற்கு தகப்பன், எப்போது என் கூட இருக்கப்பா, எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரன் தம்பிக்காரன் இவனோ செத்து போய் தொலைஞ்சான், திரும்பவும் கிடைச்ச மாதிரி வந்துட்டான், காணாமல் போனான், திரும்ப காணப்பட்டான்.
ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவ சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டியது யாரு? ஒரு பிள்ளை போயிட்டா ஒரு பிள்ளை வந்து சந்தோஷம், பிரிஞ்சு போனவனுக்கும் மகிழ்ச்சி இல்லை, உள்ள வந்து கூட இருக்கவனுக்கும் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லுகிறதான இடத்துல தகப்பனுடைய உள்ள விசேஷமாக காணப்படுது. ஆனா இதுல ஒரு விசேஷத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். வெள்ளிக்காசை குனிஞ்சு அவா தேடினா, அடுத்தது ஆடை அவன் வந்து கத்தி கத்தி ஆட்டை தேடினா, அது அஞ்சறிவு மிருகம், அது உயிர் அஞ்சறிவு மிருகம், இது அடுத்தது உயிர் இல்லாத ஒரு காசு. ஆனால் உயிருள்ள ஆறறிவுக்கு சமமாக ஆறறிவுள்ள மனிதன் மகன் தானே போனான், தானே திரும்பி வந்தான். கட்ட மாட்டை அவுக்கிறதும் இல்லை, அவுக்கிற மாட்டை கட்டுறதும் இல்லை அப்படின்னு சொல்லுகிற ஒரு தொழுவம் அல்ல இது. மனிதன் அப்படி அவனே போனான், பிறகு சிரமப்பட்டான், பிறகு அவனே வந்தான். அப்படி யாராவது தங்களுடைய பெத்துக்குள்ளே விடுவார்களா? அவங்க வீடு அது. ஆனா சபையாகிய வீட்டுல அந்த பரமபிதாவை கணக்கு கொடுக்கணும், விடுவார்களா? அதுக்கு என்னென்ன அவகாசம் கொடுப்பாங்க. இந்த தகப்பம் வந்து மேல் வீடு மாடி வீட்டுல இருக்க, மாடி வீட்டுல இருந்து தூரத்துல பார்க்க, தரையில் உள்ள வீடுன்னு பார்க்க முடியாது. மேல் வீட்டுல ஏறி பார்க்க ஐஸ்வர்யவான் பெரிய பணக்காரன், அதை குளத்து கண்டு அடித்தாரு. திரும்பி ஒரு மோதிரம் போட்டு மோதிரத்தை இழந்து திரும்ப ஒரு மோதிரம் போட்டாரு. அவனை குளத்தை கண்டு அடிச்சாரு. நடன கழிப்பு மேலதாளம் தட்டினாரு. வேலைக்காரங்கள்லாம் வீட்டுல கூட்டியா சாப்பிடுறாங்க. பெரிய பணக்காரன் பண்ணையார், என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். அப்பேற்பட்ட ஒரு மனிதன் அவகாசம் கொடுத்தார். தகப்பன் அந்த பிள்ளைய துரத்தவும் இல்லை, வரும்போது வெறுக்கவும் இல்லை. அதுதான் ஏன் தகப்பன். என்ன வேணாலும் பண்ணிட்டு போகணும், என்ன அட்டுமணி வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லி கண்ணே மொழியை உத்தே அழகே ரசமேன்னு சொல்ல முடியுமா? அவன் தான் சரியான தகப்பன். பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் கிழவனாகும் பொழுது விடாதிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் சபையை நடத்துகிறோம். அதற்கு சோதனம். இந்த வீடு ஒரு விசுவாசியுடைய வீடு என்பதிலே சந்தேகம் இல்லை. ஏன்னு கேட்டா, தகப்பனே நான் பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன், உனக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன்னு சொல்றதுனால அவன் கோயிலுக்கு போய் போதுகள் மூலம் சத்தத்தை கேட்டு அப்பாட்டையும் போதுன்னு பரலோகம் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால இவன் பின்மாறி போன கிறிஸ்தவன், பின்மாறி போன கிறிஸ்தவன். இவன் வந்து விஷயம் தெரிஞ்சவன். அதாவது தூங்குறது போல தூங்குகிறவனை எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையை தூங்கினா எந்திரிச்சுடுவான். ஆனா தூங்குகிறது போல தூங்குறான்னு சொல்ற கதை. சில நாளா எல்லாம் சேர்த்து கட்டி பொட்டலம் கட்டிக்கிட்டு போனவன் அவனுடைய இனிமையை இழந்து அவன் தனிமையானான். கடைசியில வாழ்க்கையிலே பன்றித்தவனை திங்கிற கொடுமையானான். மறுபடியும் தகப்பன் சொத்தாக உடமையானான். அவன் வாழ்க்கையிலே இதான் நடந்த சம்பவம். 7 வரிசையும் இறங்கு வரிசையும் இருக்கிறது. இறங்கு வரிசையும் 7 வரிசையும் இருக்கிறது. அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா அந்த ப்ராடிக்கல்ஸ் அவருடைய இறங்கு வரிசையினுடைய வாழ்க்கை. அசெண்டிங் ஆர்டர்னு சொன்னால் அவனுடைய உயர்ந்த முன்னேற்றமான 7 வரிசையும் வாழ்க்கை. 2 பிரித்து படித்தா அழகாக படிக்கலாம். இருந்தாலும் தொட வேண்டிய இடத்துல தொடுகிறோம் அந்த இடத்துல. அதையினால இந்த இளையகுமாரனுடைய ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது இவன் தான் நல்ல குமாரன் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் இவன் கெட்டு போய் நல்லா ஆயிட்டான். ஆனா நல்லா இருக்கிறவன் சேர்ந்தான்னா, எனக்காக நீர் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கிறீங்க, கொளுத்து கருப்பை அடிச்சிருக்காரு, எனக்கு ஆடு அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. அவன் உறவு அவ்வளவுதான், அவனுக்கு வரவும் அவ்வளவுதான். இவன் உறவு அவனுக்கு மேலானது, வரவும் மேலானது. இளையகுமாரனுக்கு ஒரு பங்கு சொத்தை அடிச்சிட்டான். இனி தகப்பனை இருக்கிறது கிடைக்க தகப்பனும் கிடைக்காது. ஆனா அவனுக்கு 2 பங்கு புத்திர பாக்கியம், சேஷ புத்திர பாக்கியம் கிடைச்சாலும் தகப்பன் இல்லை, எல்லாம் இருக்கு. இவனுக்கு தகப்பனும் இருக்காரு, வேண்டியதும் இருக்கு. போனது போச்சு, இருக்கிறது இருக்கு, தகப்பனோடு இருக்கிறான். இன்றைக்கு தேவனோடு உள்ள உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிற ஊழியர்கள் அவசியம். தேவனோடு உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிற விசுவாசிகள் அவசியம். ஆகையினாலே தகப்பனோடு இருக்க வேண்டியவன் தவழ்ந்து தகப்பனை விட்டு வெளியே ஓடியிருக்கிறான். ஆனால் தகப்பனோடு இல்லாதவன் அவன் தவழ்ந்து தகப்பனிடத்திலே வந்து விடுகிறான். Having your fellowship with your Lord, தேவனோடு உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது? அந்த காட்ஸ் பிரசன்ஸ் ஒரு வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது?
அவன் தகப்பனோடு உள்ள நெஞ்சத்தோடு காணப்பட்டு விட்டான். தூரம் போன பக்கம் வந்துட்டான். அருகிலே இருந்து தகப்பனோடு இருக்கிறது போல இருந்தாலும் அது ஒரு ஃபார்மாலிட்டியாக முடிஞ்சு போச்சு. கேள்வி கேட்டு வெளியே போயிட்டான். இவனுக்கு ஒரு ரியாலிட்டி கிடைத்து விட்டது. இளையகுமாரனுக்கு நல்ல குமாரன் என்றவன் கெட்ட குமாரன் ஆகி விடுகிறான், கெட்ட குமாரன் நல்ல குமாரன் ஆகி விடுகிறான். அந்த குடும்பத்தில் அம்மா இல்லை. அம்மா இல்லாததுனால அப்பா மட்டும்தான் இருக்கிறார். அது விசுவாசி குடும்பம். கருத்துக்கு விரோதமா பாவம் செய்தேன், உனக்கு விரோதமா பாவம் செய்தேன்னு சொன்னான். அவன் பின்மாறி போன ஒரு மகன். அந்த பேக் சைடிங்க தகப்பன் வந்து போனா போகட்டும் போடான்னு இல்லாம உயர ஏறி நின்று என் மன வருவானா காணாம போனக்குள்ள வருமானு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஒரு நாள் அவன் வருவதற்கு காரணம் கடந்த வாரம் சொன்னது போல அவன் சட்டையை விற்றான், பேண்ட் விற்றான். கடைசியில் கோவணத்தோடு காணப்பட்டு ஒரு பன்றித்தவனை தின்று கொண்டு இருந்து அந்த வேலை தான் கிடைச்சதுன்னு செய்து அந்த தவறும் கிடைக்காம பஞ்சம் கொடுமையான காலம் திருப்பி வந்து விடுகிறான். தகப்பனுடைய அன்பிலை இணைந்து விடுகிறான். அதைத்தான் கடந்த வாரம் பார்த்து சொல்லி காட்டுறேன். ஆனா நம்முடைய தனிமை எப்படி உண்டாகிறது என்பதற்கு காரணம் பேக்ஸ்லைடிங். ஆபிரகாமுடைய தனிமைக்கு காரணம் என்ன? அங்கே ஒரு பஞ்சம் உண்டாது. ரூத்தினுடைய தனிமைக்காக இளையகுமாரன் தனிமைக்கு காரணம் என்ன? அங்கே சோதனை. யோபு தனிமையிலே ஓரெடுத்து சுரண்டி கொண்டதுக்கு காரணம் என்ன? மனைவி கூட வெறுத்து ஜீவனை விடுன்னு சொல்லுகிற தனிமை. ஆனால் அந்த இடத்துல ரூத்தினுடைய தனிமைக்கு காரணம் என்ன? அவள் நகோமியுடைய தனிமைக்கு காரணம் என்ன? அவள் எல்லாவற்றையும் நெறிகொண்டவளாக இருக்கிற குடும்ப வாழ்வை விட்டு தனிமையில் சென்று திரும்ப ஒருத்தியாக 1000 ஒருத்தி அம்மாடி அப்படின்ற மாதிரி வேறு சரித்திரத்தை போட்டுகிறாள். அந்த இடத்திலே உள்ள காரியத்தை தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த நகோமியுடைய சரித்திரம் புகழ்ச்சியாக திகழ்வதற்கு ரூத்தினுடைய உட்புகுதல் மிக அவசியமாயிருந்தது. இன்றைக்கு உலகத்திலே திருச்சபை உட்புகுந்திருக்கிறது. கடந்த முறை சொன்னது போல போவாஸ் இயேசுவுக்கு ஒப்பாய் இருக்கிறார், ரூத் சபைக்கு ஒப்பாய் இருக்கிறார், நகோமி பரிசுத்தாவிக்கு ஒப்பாய் இருக்கிறார், நெருங்கிய உறவினர் பிசாசுக்கு ஒப்பாய் இருக்கிறான், முறைப்படியாக திருமணமான போவாஸ் மணவாளனுக்கு ஒப்பாய் இருக்கிறார், மக்களும் வியாதிக்காரன் பலவீனன், இடியோர் பயந்தாங்கொள்ளி. இந்த அர்த்தத்தை எல்லாம் புஸ்தகத்தில் போட்டு வைத்து எதற்காக? மோவாப் என்பது கெட்டு போகிற உலகம், பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு ஆகிய சபை. இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நம்ம சிந்திச்சுக்கிட்டு வந்தோமே, அதிலே தொடர்ந்து என்ன சிந்திக்க வேண்டியது இருக்கிறது? ரூத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. அரிக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவர் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. இந்த இடத்துல படிக்கும்போது 7ஆம் வசனம் படிப்போம். அரிக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளிலிருந்து செந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிடுச்சு. இந்த 10ஆம் தலைமுறையில் பிரவேசிக்க கூடாத இந்த பெண் மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமில் வந்தது புதிய தேசம். அதாவது மோவாப் தேசத்திலிருந்து எருசலேமுக்கு 50 மைல் தூரம், 50 கிலோமீட்டர், 50 மைல் தூரம். இவ்வளவுதான். அன்றைக்கு கால்நடையா இருந்ததுனாலே தேசாந்திரிகள் அந்த தேசம் வைத்து விடுகிறார்கள். மோவாப் தேசம் ஒருங்கிதான் இருந்தது. அப்படி ஒரு 50 மைல் தூரத்தை தாண்டி வந்திருக்கிறது. எப்படியும் ஒரு 10 நாள் ஆகும். நடைப்பிரயாணத்தில் வந்தால் 10 நாள் ஆகும். வேகமாக கல்வியின் மேல் அப்படி இப்படி பிரயாணப்படுத்த 1 வாரம் ஆகும். தேசம் விட்டு தேசம் வந்தார். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பாசம் வாழ்க்கையில் இருந்தபடியினாலே ஒரு மோசமாகவில்லை. மேன்மைக்கு முன்னான தாழ்மை என்ற அர்த்தத்தின்படி அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சென்றதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள்.
அதாவது இந்த தானியம் எதை காட்டுகிறது என்றால், மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே விதைக்கிறவனுடைய ஓமையை பற்றி ஆண்டவர் சொன்னார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழியருகே விழுந்தது, பறவைகள் தூக்கி கொண்டு போனது. சில விதைகள் கற்பாறையில் விழுந்து வளர்ந்து போயிற்று. சில விதைகள் முள்ளுகளுக்குள்ளே விழுந்து வளர்ந்து முள்ளுகள் நெருக்கினதினாலே அது விட்டு போயிற்று, வளர முடியாமல் போயிற்று என்று சொல்லிவிட்டு, சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது, அவைகள் 30, 60, 100 பலன் தந்தது என்று சொல்லுகிறார். அந்த விதையை குறித்து சொல்லிவிட்டு, விதைக்கிறவர் மனுஷகுமாரன், விதை என்பது நல்ல நிலம் என்பது இருதயம், விதை என்பது தேவ வசனம். விதைக்கிறவர் மனுஷகுமாரன். இயேசு கிறிஸ்து வசனத்தை விதைக்கும் பொழுது நல்ல இருதயமாகிய நிலத்திலே விதைக்கப்பட வேண்டும், அது பலம் கொடுக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆவிக்கு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் வரப்பட்டிருக்கிறது. அவைகளை ஆவிக்கேற்றபடி சிந்திக்க வேண்டும் என்று நாம் வருந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார், என் மகனே, என் மகளே, நீ அந்த பொறுக்குகிற பழக்கம் உனக்கு இருக்க வேண்டும். எதை பொறுக்குவது? குப்பைகளை பொறுக்க சொல்லவில்லை, அது உலக பிரகாரமான ஆதாயத்துக்காக அது பொறுக்குகிறது. ஆனால் நீ பரலோகத்திலே சேருவதற்கு அந்த பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னது போல, நீ சிறு வயது முதற்கொண்டு வேத எழுத்துக்களை அறிந்தவனாயும் இருக்கிறாய் என்று சொன்னார். அப்படியானால் இன்றைக்கு எழுத்து கூட்டி படிக்கிற போல படித்தாலும் சரி, நீ வேத எழுத்துக்களை அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். நீ சிறு வயது முதலே வேத எழுத்துக்களை அறிந்தவன் என்று சொன்னால், நீ அதை ஒவ்வொன்றாக நன்றாக படித்து புரிந்து அறிந்திருக்கிறாய் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். ஆகையினாலே அருமையான வாலிப தம்பி, வாலிப மகளே, பெரியோரே, நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை நிறுத்தி நிதானமாக வாசித்து பொறுக்க வேண்டும். அந்த களம் என்பது தேவனுடைய சபையை காட்டுகிறது. களம் என்பது திறந்த வேதத்தை காட்டுகிறது. அந்த வேத வசனத்தை சபையாகிய களத்திலும், குடும்ப ஜெபமாகிய களத்திலும், தனிப்பட்ட தியானத்திலேயும் நாம் எடுத்து வாசித்து தியானித்து அறிந்து அவைகளை புரிந்து அதன்படி வாழுகிறதற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் அந்த கதிர் பொறுக்குகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. அந்த நெல்லெல்லாம் கதிர் பொறுக்குகிற வேலை அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. இவருடைய வேலையானது நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வேத தியானத்தை காட்டுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் அடியை தந்து இறைவராக மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Everything come to success. Read your Bible, pray every day, that will makes you grow. Read your Bible, pray every day, pray every day, pray every day. Read your Bible, pray every day, it will make you grow. It will make you grow. It will make you grow. Read your Bible, pray every day, it will make you grow. Vedam vaase dinam japi, dinam japi, dinam. Vedam vaase dinam japi, unne vaalachayiyo, unne vaalachayiyo, unne vaalachayiyo. Vedam vaase dinam japi, unne vaalachayiyo. நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் அடியை தந்து இறைவராக இருக்கிற மரத்தை போல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Everything come to success in your life. அம்மா பிள்ளை கடிதத்துறாங்க, வேதம் வாசி, செவி. அம்மா பணம் இல்லை, சோப்பு வாங்கணும், துணி வாங்கணும், ஹாஸ்டல்ல ஃபீஸ் கட்டணும், பணம் இல்லை, வேதம் வாசி, ஜபி. அப்போ செல்போன் இல்லை, அப்போ கை ஹேண்ட் லிட்டர் தான். அம்மா எத்தனை தடவை சொல்றேன், கடைசியில அம்மா பார்க்க வந்துட்டாங்க. என்னம்மா நீ பணமே அனுப்பலையம்மா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், நீ வேத வாசியா? அதை சொல்றேங்கிற எனக்கு கஷ்டமா இருக்கு.
கடைசி பைபிள் எடுத்துவா திறந்து பார்த்தா ஆதியாகம் முடிந்த உடனே ஒரு 50 ரூபாய், அடுத்தது யாத்திராகம் படிச்ச உடனே 100 ரூபாய், அடுத்து அதுக்கு பார்த்தா 1000 ரூபாய். அப்பா ஏகப்பட்ட பணம் இருக்கிறதே. வாசிக்கலாமா? சாரி சேர்ந்த பிரயோஜனம். நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளாம போயிட்டே மகனே. அப்ப அந்த வேத வாசித்து ஜெபிக்கிற தியானத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. அந்த வேதத்தை வாசித்த ஜெபித்து தியானித்து அதன்படி வேண்டிக் கொண்டேன், தேவன் அதன்படி செய்தார் அப்படிங்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் அவ கதிர் பொறுக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ பொறுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பொறுக்கி இருப்பான். அங்க எல்லாரும் அறுத்துக்கிட்டு போறாங்க, கதிர்கட்டை கட்டிக்கிட்டு போறாங்க, சிந்துங்கிறத பின்னால் பொறுக்கிக்கிட்டே போறா. நம்முடைய ஆவிக்குரிய ஆரம்ப அனுபவமே ஃபெயில் எப்படி பாஸ் பண்ண முடியும்? போன வாரம் எல்லாரும் வேதம் வாசித்தீங்களா அப்படின்னு கேட்டாச்சு, கை வைத்துன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டாச்சு, ஒருத்தர் வாசிக்க முடியாமல் இருந்திருப்பாங்க, இன்னொருத்தர் வாசிச்சிருப்பாங்க, ஒருத்தர் வாசித்தா கை வைத்துருவாங்க, இன்னொரு கை வைத்தாம இருப்பாங்க. அதே உங்களை போட்டு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்குது. கேள்வி கேட்டால் ஒருத்தர் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஏதோ வாசித்து இருந்திருக்கும். எத்தனை பேர் வேதமா செயலுக்கு பார்ப்போம், உண்மையை வந்து பார்ப்போம், நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். என்ன தெரியும்? இந்த கவிதை கிடைக்க வேண்டாம். ப்ளஸ் பாயிண்ட் வேதத்தை வாசி. நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப. அதத்தை இந்த வார்த்தை தான் அவசியம். வேதம் வாசி. அப்ப நல்ல வேதத்தை வாசி, அதை யோசி, அப்படி யாசி. அப்பொழுது மறுபடைப்பு பரலோகத்தின் ஆசி எல்லாமே அவர் தருவார். இல்லையே சொல்லுவோமா? கடந்த வாரம் பைபிளை தொடவே இல்லை தானே? பைபிள் வசனத்தை கூட ஜெபம் பண்ணவே இல்லை அப்படித்தானே? ஒரு அம்மா என்ன செய்தாங்கன்னா, பைபிள் எடுத்து வாங்கம்மா ஜெபம்னு சொன்னா அந்த பைபிள் எடுத்துட்டு இப்படி ஒரு தட்டு கட்டி, இப்படி ஒரு தட்டு கட்டி, அப்பா அப்படி சொல்லுங்க. அந்த தேன் சீப்பு, தேன் மான் கொம்புல செய்ததையா 6 மாசமா தேடுறேன். எங்க மாமா எனக்கு பிரசன்ட் பண்ணது, எங்க அப்பா பிரசன்ட் பண்ணது மான் கொம்புல செய்த பேன் சீப்பையா காணோம், இங்க போய் இருக்கையா அப்படின்னு பாசர் கிட்ட காட்டுறாங்க. பாசர் சொல்றாரு, மகளே வேற வாசிட்டு எத்தனை மாசம் ஆச்சு? 6 மாசம் ஆச்சா? அப்போதான் தலையை சொல்லி தானே சொல்லி தானே மாட்டிக்கிட்டு. இப்படித்தான் இன்னைக்கு விசுவாசிகள் சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கதிர்மணியா பொறுக்கிற மாதிரி வேதத்தை வாசித்து, அதை யோசித்து, அப்படி ஆசித்து, அதன்படியாக ஜெபித்து நீங்கள் ஆசித்து வாழ்வதற்காக தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போல் மாலையும் தீபம், வேதத்தை பற்றி அப்போஸ்தலர் 17:11 படியுங்க. அப்போஸ்தலர் 17:11. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை எல்லாரும் படிப்போம். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்களை
நண்பர்களாய் இருந்தார்கள். அதாவது அந்த பட்டணத்தார்ல எந்த பட்டணத்தார்? பெரோயா பட்டணத்தார். ஒரு ஊழியக்கார தம்பி அவர் தன் பிள்ளைக்கு பெரோயான்னு பேர் வச்சிருக்கார். கர்த்தருக்கு சோதனம் கவர்மெண்ட்ல ஊழியம் செய்கிறார். பெரோயா என்ற பட்டணம் எல்லாருக்கும் எழுதுது பெரோயா. பெரோயா பட்டணத்தார், அந்த பட்டணத்து பெரோயா பட்டணத்தார், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய். மனோவாஞ்சை என்ன? பைபிள் வேணும் வாசிக்கணும் அப்படி இல்லை, வேதம் வாசிக்கணும். பைபிள் எங்க சீக்கிரம் கொண்டு எட்டு வா, உட்கார் எல்லாம் குடும்ப ஜபத்தில் எல்லாம் தனியாக ஜபோடியா உட்காந்து சமைக்கோடியா பைபிள் எட்டு வா. சாப்பாடுக்கு ஆளுக்கு இடபோடு, சாப்பாட்டுக்கு ஆளுக்கு ஒரு பிளேட்டு போய் வை அப்படின்னு சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு பைபிள் எடு, பாட்டு புஸ்தகம். தனிமையிலேயும் குடும்பத்திலேயும் சபையிலேயும் அந்த அனுபவம் காணப்படணும். சபையில் யாரெல்லாம் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க கேட்டாங்க, எல்லாம் பைபிள் நமக்குள்ளதான் இருக்கியா? எதுக்கு பைபிள் எப்பவும் அப்படின்றது. அந்த பைபிள் ஆளுக்கு ஒரு சட்டை பேண்ட் இருக்கிற மாதிரி, வேலை சேலை பட்டு சேலை புடவை ஜாக்கெட் இருக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு வேதம் கையில் இருக்கணும், ஆளுக்கு ஒரு பாட்டு புஸ்தகம் இருக்கணும். குடும்ப ஜெபத்தில் பைபிள் வாசிப்பு ஜெபம் இருக்கணும், தனிமையில் பைபிள் வாசிப்பு ஜெபம் இருக்கணும். சபையில் பைபிள் வாசிப்பு ஜெபம் ஆர்வமாக இருக்கிறதுக்கு அதான் அடிப்படை. அதைத்தான் மனோவாஞ்சை. அந்த பட்டணத்தார் பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப வாஞ்சையா, ரொம்ப ஆவலா, மனோவாஞ்சையா வசனத்தை படிக்கிறான்னு பாக்குறேன். மனோவாஞ்சையா வசனத்தை ஏற்றுக்கொண்டு, கரெக்ட், இந்த வசனம் எனக்கு தேவை அப்படி ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா, காரியங்கள் ஓஹோ இப்படி பைபிளில் சொல்லியிருக்கு. அந்த காலத்தில் மக்கள் வாழ்க்கை அப்படி இருந்திருக்கு, இந்த காலம் அது தேவைன்னு ஆண்டு சொல்றாரு. இப்படிலாம் வாழுகிறதற்கு வைக்கிறதற்கு ஒருவர் உயிரோடு இருக்கிறார், வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கிறது என்று காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை, வேத புத்தகத்தை இல்லை, வேதத்தின் அதிகாரத்தை இல்லை, வேதத்தினுடைய ஒரு வசனத்தை அல்ல, அந்த வசனத்தினுள்ள ஒரு வாக்கியத்தை, பல வசனங்களின் வாக்கியங்களை ஒன்றுக்கொன்று இணைத்து, பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கு, புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சிந்தித்து ஆராய்ந்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேதத்தை ஆராய்ஞ்சாங்களாம். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, ஞாயிறு மாத்திரம் இல்லை, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி. ஆனால் பிசாசு என்ன செய்ய மாட்டான், வேதத்தை எடுக்கவே விட மாட்டான். நாளைக்கு வாசிக்கணும்னு நினச்சேன், காலையில் குளிச்சுட்டு ரெடியான 10 மணிக்கு வந்தேன், எங்கள் மாமா வந்தார். அதுக்கு பார்த்தா மத்தியானம் நேரம் ஓடி போய் சாப்பிட்டேன்னா அப்படியே ஒரே தலைப்பாலும் படுத்தோங்கினேன். சாயங்காலம் வாசிக்கலாம்னு பார்த்தாக்கி அந்த நேரம் பார்த்து தான் ஒரு ஃபோன் வந்தது பாருங்க. அதை கேட்ட உடனே அதில் பேசி நேரம் போச்சு. அதுக்கு பிறகு பார்த்தா வீட்டுக்காரர் வந்துட்டார். அதுக்கு பிறகு பார்த்தா அது இது இட்லி சட்னி தோசை எல்லாம் செய்யணும். அதுக்கு பிறகு அப்படியே ஒரு கறக்கமாக வந்தது பாருங்க. அப்படி விழுந்தது தான் தெரியும். இப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. பிசாசுக்கு வேதம் வாசிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. வேதத்தை விட்டு விலகுகிறவன் பாவம் செய்வான், பாவத்தை விட்டு விலகுகிறவன் வேதம் வாசிப்பான். ஜெபத்தை நிறுத்துகிறவன் பாவம் செய்வான், பாவத்தை நிறுத்துகிறவன் ஜெபம் செய்வான். ஆனால் ஒன்று மாதிரி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கிற உலகமாக இருக்கிறது. ஐயா நீங்கள் வேணா அப்படி இருக்கலாம் ஐயா, எங்களுக்கு எவ்வளோ டென்ஷன், உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கோ அதை விட அதிகமான டென்ஷன் எங்களுக்கு இருக்குது. ஊழியக்காரன்னு பேசாமல் வாய்ப்பு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதா, எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? அது பாருங்கள், ஊழியக்காரன் ஆகி பாருங்க தெரியும். எங்கள் பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் தாமஸ் ஆவடி பாஸ்டர் இல்லை, கன்னியாகுமரி இல்லை, இப்போ டைம் கிடைக்குப்பா வேதத்தை நல்லா வாசிங்க, பிறகு ஊழியத்தில் போகப்போ டைம் கிடைக்காது அப்படின்னாரு. என்ன இதை பாஸ்டர் இப்படி சொல்கிறாரு? செய்ய போகிறதே ஊழியம், பேச போகிறது பிரசங்கம் பண்ண போகிறது ஊழியம், டைம் கிடைக்காம போயிடும். அவர் சொன்ன வாக்கு உண்மையான வார்த்தை. ஊழியத்துக்கு வரமுன்னு பைபிள் வாசனை ஜாலியாக பேசிட்டு வசனத்தை பேசிட்டு அங்கே போராட்டத்துக்கு போயிட்டு அங்கே அடைக்கலத்தில் இருந்தோம். அதுக்கு பிறகு பார்த்தா என்னாச்சு, ஊழியத்துக்கு வந்த பிறகு பார்த்தா
கரெக்டாக பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோன் வருது. அங்கே போயிட்டு வந்தோம், கல்யாணம் ஒன்று நடந்தோம். கல்யாணம் நடத்தி முடிச்ச உடனே அங்கே ஒரு வீட்டில் திருப்பி போனால் அதுக்கு பிறகு பார்த்தா எங்கள் அடுத்த நாள் ஒரு வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தா வந்துருக்கோம் பேசுகிற விஷயம் வருவாங்க. குடும்பத்தில் 1008 காரியம் இருக்குது. உண்மையாகவே ஒரு ஊழியக்காரருக்கு தனிமையில் இளமையில் திருமணத்துக்கு முன்னே இருக்கிற மாதிரியே இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்காக திருமணம் மாணவர்கள் வேலை வாசிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. எத்தனை ஊழிய பொறுப்பு இருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்டாக இருக்கிற அந்த ஆசையாக இருக்கிறப்போ திரும்ப திரும்ப அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடி போகிற வாஞ்சம் வந்துடும். உலக பிரகாரமாக எத்தனையோ காரியங்களில் ஒரு தடவை சாப்பிட்றவங்க 5 தடவை சாப்பிட்றாங்க. தெரியுங்களா? சாப்பாட்டில் இன்ட்ரெஸ்ட்டு வேறு ஒவ்வொரு காரியங்களுமே ஆசை அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு தடவை உள்ளது 3 தடவை அதை அவங்க உலகத்தில் என்ஜாய் பண்ணுறாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. திரும்ப திரும்ப ஒரு ஆசை, ஒரு நாட்டம், ஒரு ஆவல். அதில் சிலரெல்லாம் அப்படியே டம்மியாக இருப்பாங்க, சில கும்மியாக இருப்பாங்க. இப்படி எதில் டம்மியாக இருந்தாலும் கும்மியாக இருந்தாலும் தெரியும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் டம்மியாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கும்மியாக தான் இருந்தாகணும். கர்த்தருக்காக முன்னாடி ஆகணும். அப்படி நரகத்தில் திண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால தேவனுடைய மகனே மகளே, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. ஆண்டவரோடு உள்ள உறவை முதலாவது சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவனோடு உள்ள உறவுக்கு சத்திய வேதம் தியானமாக இருக்க வேண்டும். இதனை கிண்டர் கார்டன் பாடத்தை, எல்கேஜி யூகேஜி பாடத்தை, 1ஆம் கிளாஸ் பாடத்தை எடுக்கிறேன்னு சொல்றீங்களே, இந்த 1ஆம் கிளாஸ் பாடத்தை ஒழுங்காக பாஸ் பண்ணிருக்கீங்களோ மனசாட்சியை கொண்டு கேட்டு பாருங்க. ஜெபம் பண்றது அம்மா ஆசீர்வதியும், அப்பா ஆசீர்வதியும், தம்பி ஆசீர்வதியும், பிள்ளை ஆசீர்வதியும், சொந்தக்கார ஆசீர்வதியும், நான் நினைச்சது நினைக்காதது, கேட்டது கேட்காதது, நான் சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான பதில் தரும். ஆமேன் இல்லையாமே. இந்த ஜெபமெல்லாம் ஏற்று சொல்ல கருத்து உதவாது. வேதத்தை கேளாதவர்களுடைய ஜெபம் அருவருப்பானது. ஆகவே வேதத்தை நான் புதிதாக தியானித்தேன், புதிதாக செபித்தேன். ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன். சரீர பிரகாரமாக உலக பிரகாரமாக நான் மேல ஆசைப்பட்டு அழிந்து போகல. கீழே வறுமையில நான் பாப்பராகி போய் நான் நடுத்தரத்துல சாகல. சரியான சென்டர்ல பேலன்ஸா போய்கிட்டு இருக்கிறேன். எத்தனையோ லாபங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தரோடு நான் பேலன்ஸா போய்கிட்டு இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? பேலன்ஸ் கிறிஸ்டியன் லைஃப் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் சொசைட்டி ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் அண்ட் பிசிக்கல் வேர்ல்டு. நீ என்ன செய்யணும்? பேலன்ஸாக போக வேண்டும். அந்த போகிற வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு தைரியம், ஒரு கம்பீரம் உண்டாயிருக்கும் அருமையானவர்களே. ஆகையினாலே அந்த பட்டணத்தால் மனோவாஞ்சையாய் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்தபடியால் அவர்கள் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். நீங்க இந்த வாரத்தை தீர்மானிக்க, டெய்லி அப்பா வரணும், அம்மா வரணும், பிள்ளைங்க வரணும். சங்கீதக்காரன் சொல்ற, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், உடைய ஆலயத்தில் தங்கியிருக்கும்படியாகவும் உடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் உடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்னு சொல்ற. வாரத்துக்கு ஒருக்கையாக சபைக்கு வாங்க. புருஷன் மனைவி பிள்ளைகளை வந்து உட்காருங்க. உட்கார்ந்து வேதந்த வாசத்தை சிந்தித்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. எத்தனை ஒரு சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன்னு சொன்னா ராஜாவுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கும். அந்த அனுபவம் தேவை. சபையிலே அந்த அனுபவமானது அவசியமாக இருக்கிறது. அலையில சொல்லுங்க, இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். கேட்டுட்டு இந்த வாரம் வராமல் இருக்கக்கூடாது. புருஷனும் மனைவியும் பிள்ளைகளும் நீங்க மட்டும் ஆலயத்துக்கு வரணும். அதே மாதிரி தனிமையில நீங்க மட்டும் ஆலயத்துக்கு 2 பேரா வரலாம், ஒருத்தர் வரலாம். ராத்திரி 10 மணிக்கு இல்லை, சமயம் பகல்ல நேரத்தில் வந்து சேவனை போட்டுக்கலாம், உட்காந்துக்கலாம், தியானம் பண்ணி தெரியுங்க. அதை பற்றி என்ன சொல்லியிருக்கு? ஒன்னா சங்கீதத்தில் கர்த்தரை வேதத்தில் பிரியமானது இரவும் பகலும் வேதத்தில் தியானம் வருகிற மனுஷர்கள் கொள்ள, மனுஷர்கள் அல்ல, மனுஷன், மனுஷி உன் மத்தியில் போட்டிருக்கு. இங்க என்ன போட்டிருக்கு? இப்படி இருக்கிறது அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் ஒரு டிஸ்கசிங் மீட்டிங் சபையில ஒன்லி மெசேஜ் அண்ட் ஹேரிங். அது மாத்திரம் அல்ல, ஹேரிங் பண்ணது மாத்திரம் இல்லை, வந்து உட்கார்ந்து கொஞ்சம் டிஸ்கசிங் மீட்டிங் வைப்போம். ஒன்லி ஃபார் பிரதர்ஸ், ஒன்லி ஃபார் சிஸ்டர்ஸ், ஒன்லி ஃபார் ஃபேமிலிஸ், ஒன்லி ஃபார் எல்டர்ஸ். நீங்க வாங்க சார் டிஸ்கசிங் விஷயங்கள பேசுவோம். ஏன்
உலகத்துல போனா உலகம் தான் பேசுவாங்க. இங்க ஆவிக்குரிய சம்பாஷணைகளை செய்து அதுல ஒருவருக்கு ஒரு பகிர்ந்து ஓஹோ காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து நற்குணசாலியா வரும். ஆவியின் வரங்கள் 9, ஆவியின் கனிகள் 9. அந்த ஆவியின் கனிகள்ல அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம் வரும் பொழுது ஒரு ஆவியின் கனிக்கு பேர் என்ன? சற்குணமா நற்குணமா? நற்குணம். நற்குணம் சொன்னீங்க எப்படி? நற்குணம். அது நற்குணம் ஆண்டவரே, நற்குணங்கால ஆண்டவரே, எனக்கு 40 வயசு ஆகுது, ஞாயிற்றுமா வருது, நொன்று குடைக்கிறேன், கோபம் வருது, எரிச்சலா வருது, அப்படி ஜெபிச்சா வந்து அந்த நற்குணம். 40 வயசான ஏன் நாய்க்குணம் வருதுன்னா மனைவி ஒரு பக்கம் போராட அது வாங்கிட்டு அப்படி செய்யணும் இது செய்யணும்னு சொல்லுவான். பிள்ளை ஒரு பக்கம் ஏன் கரைச்சி அதை தொல்லை பண்ணும். அடுத்தது பார்த்தா எனக்குள்ள 1008 கரையின் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தா சொந்தக்காரங்க மத்தியில் சில பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா நல்ல குணம் மாதிரி நாய் குணம் வந்துடும். அதான் 40 வயசுக்கு பிறகு நாய் குணம் அப்படின்னு சொல்றாங்க. அது டென்ஷன் பார்ட்டி. ஆனா இது மாதிரி வரும் பொழுது என்னன்னு கேட்டா அதை எப்படி அதை டேக்கிள் பண்ணணும், எப்படி அதை ரிலீவ் ஆகணும், எப்படி அதை மேற்கொள்ளணும், எப்படி அதை சரி பண்ணணுங்கிறதெல்லாம் இந்த பைபிள்ல அவர் எதிராளிகள் நிமித்தம் உன்னை சரியான பாதையில் நடத்துவார். அதை படிக்க உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை எப்படி ஆயத்தப்படுத்துகிற நீங்க செய்ய ஆண்டவரே செடிக்க அது சாட்சியை வரணும். எத்தனையோ அனுபவம் நான் சொல்ல முடியும். அருமையானவர்கள இந்த வேத வசனம் என்று என்ன சொன்ன கேட்டா 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தின்படியாக நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இங்க இருந்து ரேஷன் கடை எங்க இருந்து கேட்டா இந்த வடக்கு முதல்ல போய் 2வது தெரியும் 3வது தெரியும் அங்க போங்கன்னு சொல்லி நான் இங்க இருப்பேன். இந்தியன் பேங்க் என்ன நேரம் மெயின் ரோடு போங்க, ரைட்ல போங்க, லெஃப்ட் சைடு இங்க இருப்பேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உனக்கு போதிப்பேன், நடக்க வேண்டிய வழியை காட்டிடுவேன், நீ சரியா போறியா அதன்படிதான் போறியா தப்பா போறியாங்கிறத கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவேங்கிறார். கரங்களை தட்டி கருத்துல அப்ப என்னன்னு கேட்டா இந்த பிள்ளைய கொல்ல வகதேடுறா யோசிப்பே மரியா நீங்க அங்க போங்க, இப்பொழுது பிள்ளைய கொல்ல வகதேடுறா செத்து போனா நீங்க இப்படி போங்க, தேவதூதனை கொண்டு சொல்றாரு, தேவனே எச்சரிக்கிறாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுகிறேன், அப்படியே வானத்திலிருந்து உங்கள் கண்பறித்து ஆலோசனை சொல்லுவேன்கிறார். ஆகையினாலே எத்தனை பேருடைய பார்வை நம்மில் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, என் கர்த்தருடைய பார்வை எங்களில் இருக்கிறது என்ற விசுவாசம் உள்ளவர்கள் மனுஷரை குறித்து பார்க்காமல் யார் என்ன நினைச்சு அடைச்சிட்டு போட்டு யார் என்ன சொன்னா சொல்லிட்டு போட்டோம், அது 2வது, அது அப்புறம் பார்ப்போம். என் மனசாட்சி கர்த்தருக்கு தெரியும் என்று உண்மையாய் சிந்திக்கிற இறுதியாக வேண்டும். என்னுடைய நினைவு எப்படி அவர் அறிவார், என்னுடைய பேச்சு எப்படி அவர் அறிவார், என்னுடைய உணர்வு எப்படி அவர் அறிவார். 139ஆம் சங்கீதத்தின் 6 வசனத்தின் பிரசன்னத்தின்படி தூரத்திலிருந்து எல்லாம் அறிவார். ஆகையினாலே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியை உலாவிக் கொண்டிருக்கிறது என்றபடி எனக்கு ஒரு வல்லமையை விளங்க பண்ணுவார் என்று சொல்லி பொறுமையோடு காத்திருந்து அவருடைய வசனத்தை பொறுக்கி எடுக்கிற அந்த அனுபவத்திலே வேதத்தை கேளாதவருடைய ஜெபம் அருவருப்பான தவையினாலே கர்த்தருக்கு பிரியமான வேத வசனத்தினுடைய ஜெபிக்கிற அனுபவத்திலே தொடர்ந்து வரணும் ஒப்பு கொடுக்க வேண்டும். தனிமையிலும் குடும்பத்திலும் சபையிலும் இந்த அனுபவத்துக்கு வர கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே, உமக்காய் வாழணுமே, உம்மாவும் வாழணுமே ராஜா, உம்மை போதிக்கணுமே, உம்மை கொண்டாடணுமே, உம்மாவும் வாழணுமே ராஜா, உம்மை போதிக்கணுமே, உம்மை கொண்டாடணுமே. புஸ்தகத்தில் உள்ள ஒரு சிறப்பம்சம் என்னன்னா வேலைக்காரியா போனவன் எஜமானியா மாறிட்டான், ஒரு கம்பெனியில வேலைக்காரனா போனவன் எஜமானா மாறிட்டான். அது மாதிரி ஒரு வீட்டுல ஒரு பெரிய எஜமான் இருந்தார், மனைவி இறந்து போனான். கடைசியில் அந்த வேலைக்காரி உத்தமையா இருந்ததுனால அந்த வேலைக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். எல்லாரும் பார்த்தாங்க வேலைக்காரியா தானே போயிருந்தா,
அவனுக்கு நேபாள் தேசம் அவனுக்கு வேலைக்கு போட்டு வந்தா அழகாக நின்றுட்டாங்க இல்லை இல்லை இல்லை. அவன் அவ்வளோ உண்மையாக இருந்தாங்க. மனைவி இறந்த உடனே மனைவி இருக்கும் பொழுதே எனக்கு பிறகு இங்கே இவளை வைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்ன அந்த மனைவி அதன்படியே அவரை கட்டிக்கிட்டாரு. இப்போ வேலைக்கு வந்த நேபாளி வேலைக்காரி அந்த பெரிய கம்பெனி ஓனருக்கு மனைவி. கம்பெனியில் இவர் இருக்கிற சிங்காசனத்தில் அவர் எல்லாத்துலேயும் இந்த அம்மா தான் உட்கார்ந்து இருக்கிறார். யார் கொடுத்த வயிறு? அவருடைய தாழ்மை, நேர்மை, உத்தமம், உண்மை. கடவுள் இடத்துல டக்குன்னு மேலே தூக்கிடுவார். மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குவான். ஓவாஸ் பாருங்க, ஓரமாக குறுக்கிக்கிட்டு இருந்த விளப்பாட்டி ஏன் சாப்பாட்டில் வந்து சாப்பிட்டுக்கோ, தண்ணியை தனி எடுக்க போகாதுன்னு மற்ற கொண்டு தண்ணியில் கூடி ஓரமாக பொறுக்கிக்கிட்டு இருக்க, நடுவில் போய் பொறுக்கி அதுக்கு பிறகு பார்த்தா நடுவிலையும் பொறுக்கிக்கிட்டு இருக்கிற எல்லாரும் ஒன்றும் செய்யாதீங்க, அவருக்கும் சிந்தை விடுங்க, கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அவ்வளவு இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டிகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று அருமையான வாக்கு கொடுத்து ஏயா ஏமால இவ்வளவு அன்பு, ஏயா ஏமால இவ்வளவு பட்சம், இல்லை இல்லை நீ செத்தவங்களுக்கும் உயிரோடுக்கும் என்னென்ன செய்தன்னு தெரியும். உன் மாமனாரை கட்டில எடுக்கும்போது கவனிச்சேன், உன் மாமனாரை கவனிச்சது போல மாமியார் உயிரோடு இருக்கும் மாமியாரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற. நீ செய்யறது யார் மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ அவனை பைத்தியக்காரி மட்டும் சொல்லியிருப்பாங்க. நீ உன் மாமனாரை கட்டில எடுக்கும்போது கவனிச்சேன், உன் மாமியாரையும் கவனிச்சேன். இப்போ உன் நல்ல செய்தியை பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து உண்மையா இருக்கிற, அதனால உனக்கு நான் தயவு செய்கிறேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு நல்ல செயல்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கிறது. நிறைய சொல்லுவோமா? தாழ்மை மேன்மையை கொடுக்கிறது. கடவுளுடைய கரம் உயர்த்தும் பொழுது எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவராலே ஆகும். நிறைய சொல்லுவோமா? ஒரு மனுஷன் போனான், இன்டர்வியூல போய் கேமரா மாட்டி இருக்கு, எல்லாத்தையும் புக் எடுத்து அடுக்கி வச்சான், மேட்டெல்லாம் தூக்கி உதறி போட்டான், கடிகாரம் தப்பா ஓடிக்கிட்டு இருந்தது நேரம் எடுத்து வச்சான், அந்த குப்பையெல்லாம் போய் டஸ்ட்பின்ல போட்டான், எல்லாத்தையும் கேமராவில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தென்னாவட்டா இடுப்புல கை வச்சுக்கிட்டு வந்து என்ன அப்படின்னு என்னவெல்லாம் கடினமான கேள்வி கேட்டு போட அப்படின்ட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க அந்த பையனை பார்த்து இந்தியாவின் தேசிய பிதா யாரு? மகாத்மா காந்தி. ஒரு இன்டர்வியூ செலெக்ஷன் போட்டான். எல்லாம் பார்த்து என்னடா எப்படா உனக்கு இந்த இன்டர்வியூ செலெக்ஷன் ஆச்சு? கடைசியாக அதுக்கு பின்னால் சொல்லப்பட்டது, இத்தனை பேர் அறிவாளிங்க வந்தான், அத்தனையும் திமுர் பிடிச்சவனுங்க, எல்லாம் தென்னாவட்டு பிடிச்ச பயிலுங்க. இந்த பையன் வந்து 10ஆம் கிளாஸ் தான் 10 தான் பாஸ் பண்ணியிருக்கிறான். ஆனால் வந்தவன் கவர்மெண்ட்டை உதறி போட்டான், கடிகாரத்தை நேரம் வச்சான், டேபிள் எல்லாம் புஸ்தகத்தை அடுக்கி வச்சான், உள்ள டஸ்ட்பின்ல டஸ்ட்டை பொறுக்கி போட்டான். கேமராவில் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரி ஒரு பையன் தான் வேணும்னு சொல்லி அவன் வேலை கொடுத்துருக்குறோம். அவனுக்கு இனிமேல் அடுத்த படிக்கிறதுக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப்பில் உதவி கொடுத்து அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுப்போம். இந்த கம்பெனியில் வேலை செய்யணும்னு சொல்லி நல்ல பேர் கிடச்சி. தென்னாவட்டத்துவரெல்லாம் இப்படி தான் போகும். 1008 படித்தாலும் அடிமட்டமாக போகும். ஆனால் ரூத் ஒரு தாழ்மையின் சுபாவம், தாழ்மையான சுபாவத்தை செய்தது எல்லாம் எருவிலேக்கு அந்த நாட்டில் செய்தது, மோவாப்பில் செய்தது, இங்கே வந்து மக்ளோனுக்கு எடுத்து கவனிச்சது, 2 பெட் பேஷண்ட்டை கவனித்து மாமியாரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான்னா அந்த மாமியார் எப்படி இருந்திருக்கிறா? அவள் அப்படிப்பட்ட மாமியாராக இருந்திருக்க தான் மருமக கவனிச்சிருக்கேன். நீ சாகிறதெல்லாம் சாவேன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். தெய்வீகத்தை பிரதிபலித்திருக்கிறாள், தெய்வத்தை காட்டி கொடுத்திருக்கிறாள், நல்ல ஒரு மாதிரியாக இருந்திருக்கிறாள். அதனால இன்னைக்கு எல்லாரும் மாமியார் மருமகள் கதையெல்லாம் கொண்டு ஒப்பிட்டு இருக்க முடியாது. நீ எப்படிப்பட்ட மாமியாராக இருக்கிற அதான் கேள்வி, நீ எப்படிப்பட்ட மருமகளாக இருக்கிற அதான் கேள்வி. அவரவர் ஆராய்ந்து பார்த்தா புரியும். என்னை நான் ஆராய்ந்து பார்க்கணும், எப்படிப்பட்ட பாஸ்டராக இருக்கிற நீ, எப்படிப்பட்ட பாஸ்டராக இருக்கிற, எப்படிப்பட்ட புருஷனா இருக்கிற, எப்படிப்பட்ட மனைவியா இருக்கிற, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் இருக்கும். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தின்படி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தம் கிடைத்தது எப்படி, இந்த வாக்குத்தத்தம் செழிப்பான வாழ்க்கை கிடைத்தது எப்படி, தாழ்மையிலிருந்து உயர்வு கிடைத்தது எப்படி, சாட்சியின் ஜீவியம். ஆகவே வேத வசனமானது நற்குணம் என்ற ஒரு சுபாவத்தை மாத்திரமல்ல உயர்வையே கொடுத்து விடுகிறது. ஆகவே தாவீதுடைய உயர்வு எப்படி? ஆடு மேய்க்கிற ஒரு செம்படவன், ஆடு மேய்க்கிற ஒரு ஆட்டிடையன், அரசனானது வேதத்திலே சத்தியம். இது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒரு சாத்தியம். நமக்கு இன்றைக்கு சத்திய வேதத்திலிருந்து இவைகள் எப்படி முன்னேற்றம் அடைவதற்கு யார் என்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார். தம்மை பற்றி உத்தமத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் இந்த பூமிக்கு உலாவிக் கொண்டிருக்கிற ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லைங்களே சொல்லுவோம்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தை படிங்க. 10ஆம் வசனம் 3:10. ரூத்து 3:10. ரூத்து 3:10 படிங்க. ரூத்து 3:10. அதற்கு அவன் அந்த போவாசு, மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. சகோதரி, வாலிப பெண்ணே, வாலிப மகளே, உங்களுக்கு தான், சபைக்கு தான். ஏன்னா ரூத் யாருக்கு ஒப்பா சொன்னோம்? சபைக்கு ஒப்பா சொன்னோம். போவாஸ் இயேசுவுக்கு ஒப்பா சொன்னோம். நகோமி பரிசுத்தாவிக்கு ஒப்பா சொன்னோம். நெருங்கிய உறவினன் சாத்தானுக்கு ஒப்பாக சொன்னோம். போவாஸ் தேவகுமாரன் இயேசு மணவாளனுக்கு ஒப்பாக சொன்னோம். இதெல்லாம் படிச்சீங்க இல்லையா? அந்த சத்தியத்தை பொறுத்துக்கிட்டே வரணும், அதை பொருத்தி பார்க்கணும். இந்த போவாஸ் பரம மணவாளன் சொல்லுகிறார், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யங்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் சேர்ந்து படிக்கிற வாய்க்கிறது கொஞ்சம். அதற்கு அவன், மகள கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ வாசித்தாத பிரசங்கம் பண்ண முடியும். எல்லாம் ரொம்ப குட்டிமா இருக்கக்கூடாது. வாயை திறந்த வாசி கரும்ப சமைச்சு சாறு எடுக்க தெரியல. அடி மகனை வாடி பையன் படி, பாட்டு பாடு, ராகம் போடு, வசனத்தை வாசி. அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம். பிந்தின நற்குணம், அந்த நற்குணத்துக்கு கிடைச்ச அந்த நற்குணம் பார்த்தீங்கன்னா, அந்த சிறுவனுக்கு உள்ளவர்களை பார்க்கிறோம். நற்குணசாலி நகோமி கூட கேட்டுக்கிட்டா. அதனால நற்குணங்கிறது விசேஷம். இது அந்த வசனத்தை அர்த்தம் என்ன? நீ தரித்திரரும் பின்னாலையும் போகல, ஐஸ்வர்யவான்களுமான வாழ்வு பிறகா போகல. அது அர்த்தம் இல்லை. நான் இல்லையா செஞ்சேன். தரித்திரமான ஒரு அவன் அவன் அழகா இருக்கிறான். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், அந்த டாக்டர் வேண்டாம், அவர் வச்சிருக்கிற கார் பங்களா வேண்டாம், அவர் வச்சிருக்கிற 2 மாடி கட்டடம் வேண்டாம், அவருக்கு இருக்கிற பேங்க்ல இருக்கிற 5 லட்சம் ரூபாய் எனக்கு வேண்டாம், அவர் கொடுக்குற எதுவுமே எனக்கு வேண்டாம், இந்த டாக்டரே வேண்டாம். அந்த இருக்கிற சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு, அவர் எனக்கு வேணும். அவர் பொண்ணு சொல்கிறான்னா அந்த பொண்ணு எதை பார்த்தா தெரியுமா? அழகாக பார்த்துட்டேன். அந்த ஆண் ரொம்ப நல்லா இருக்கிறான், முகம் ரொம்ப அழகா இருக்கிறது, உடம்புல கட்டு முஸ்டாக இருக்கிறது, நல்ல கலரா இருக்கிறான், அவருடைய கண் பார்வையும் அவருடைய சிரிப்பும் கவர்ந்து விட்டது. போயிட்டாங்க. அழகிற்கு நம்முடைய ஐஸ்வர்யம். இன்னொருத்தி என்ன பண்றாருன்னா, அவர் அழகாத்தான் இருக்காரு, ஆளை பார்த்தா அழகு போல, வேலையை பார்த்தா இழவு போல, ஒண்ணுமே கிடையாது. ஒரு சொந்த வீடும் கிடையாது, ஒரு காலம் கிடையாது, ஒரு பங்களாவும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ஆள் கூட நல்லா இருந்தா போதுமா? ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட். எனக்கு வேண்டாம்ப்பா. அவன் எதை பார்த்தா? எதை பார்த்தா? அழகு பார்க்கல. அவன் நல்லா செலுத்தமா இருக்கிறான், ஒரு குறை இல்லை. அவனை பார்க்கல, அவன்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தான். அப்ப இவர் என்ன சொல்றாங்க, நீ அவன் ஆள் செலுத்தவும் கூட மாதிரி இருக்கிறான்னு சொல்லி நீ போகல, இங்க பொண்ணு பொருள் சொத்து பார்த்து போகல, நீ தரித்திரத்தையும் பார்க்கல, தரித்திரம் ஆன வாலிபர்களை பார்க்கல, நீ ஐஸ்வர்யவான்களான வாலிபரையும் பார்க்கல. அப்படி பார்க்காத பற்றி உனக்கு நல்ல குணம் சொல்லணும், ரொம்ப அழகான மனைவி அப்படின்னு பார்க்கல, அதே மாதிரி ரொம்ப தந்திரியம் பிடிச்சவா அப்படின்னு பார்க்கல. இருக்கிறது போதும், ஓரளவு கடனா இருக்கா போதும், ஓரளவுக்கு இருக்கிறதுக்கா போதும். ஆனா இன்னைக்கு காலத்துல அப்படி பார்க்கறது இல்லை. A to Z எல்லாம் பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? A for age, B for beauty, C for caste, D for dowry, E for education, F for fairness, அடுத்தது G for gold, H for honesty. அது பிறகுதான் இப்படி 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 ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போவாங்க. ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. இப்படிப்பட்ட காலம். ஆனால் கல்யாணத்தில் இன்னைக்கு அப்படிப்பட்ட காலத்தை பார்த்து பார்த்து பார்த்து
50 வயசுல ஒருத்தர் கல்யாணம் பண்ண ஏசிய சபையில் கேட்டார். அவருக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் திடீர்னு பார்த்தா ஆடகாலம் பருவத்துக்கு போயிட்டார். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்த நிறைவேறுகிற ரகசியம் என்னன்னு கேட்டா, இந்த ரூத்தை இந்த போவாசு கிட்ட கொண்டு போறதுக்கு வழிகாட்டியா இருந்தது யாரு? ஒருத்தர் சொல்லுங்க. வழிகாட்டியா இருந்தது யாரு? நகோமி. நகோமி யாருக்கு ஒப்பா இருக்கிறது? பரிசுத்தாவுக்கு ஒப்பா இருக்கிற. அந்த பரிசுத்தாவிட்ட ஒரு ஷேரிங் வச்சிருந்தார். யாரு? ரூத்து. போவாசுக்கு நெருங்கின சொந்தக்காரி இந்த நகோமி. நகோமிக்கு நெருங்கின உறவினர் போவாசு. ஆனா மோவாப்ல இருந்து வரும்போது நெருங்கின உறவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. சொல்லி கூப்பிட்டு வாலிபா கவனி, நெருங்கின உறவினர் இருக்கிறான் ஒருத்தன் சொல்லியா கூப்பிட்டு வந்தாரு. சொல்லி கூப்பிட்டு வரல. வரும்போது எதுவும் தெரியாது. அவன் வேலைக்கு போகும்போது சொல்லிவிட்டாலும் இல்லை. அவன் வேலைக்கு போய் நீ வீட்டில் படிச்சுக்கிட்டீங்க, அரிக்கட்டுகளிலிருந்து விழுகிற கோதுமைகளை எல்லாம் சேர்த்து கொண்டு வந்தது 6 படி. அதுக்கு பிறகு அவ சாப்பிட்டு தன்னுடைய போவாசுடைய அன்பின்படி அங்கே சாப்பிட்டது போக மீறி வார்கோதுமையை கொண்டு வந்து வறுத்த கோதுமையை மாமியாருக்கு கொடுத்தா. அப்ப என்னன்னா ஷேரிங் இருந்தது. போவாசுடைய கிவிங் அங்க நகோமிட்ட ஷேரிங் இருந்தது. That brings the blessings. Giving, sharing, blessing. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தேவ வார்த்தையை விசுவாசித்து, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும், நேரே கிரியை செய்யும் என்று சொல்லி அந்த ஆவியான சம்பாஷிக்கணும். நீ பரிசுத்த ஆவியை பெறவில்லையே, எப்படி சம்பாஷிப்பாய்? நகோமியோட உறவு இருந்தால் தானே சம்பாஷிக்க முடியும். ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். அருமையான மகனே, பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். அருமையான மகளே, பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனுஷரோடு பேசாமல் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். நீ ஸ்தோத்திரத்தையாவது பண்ணு, நீ அல்லேலூயாவாவது சொல்லு, அல்லேலூயா என்று ஆண்டவரோடு சம்பாஷி. தனித்து முழங்கால் படியேடு. பட்ட பாடெல்லாம் பட்டு, கெட்ட கேடெல்லாம் கெட்டு, கை காலெல்லாம் சுட்டு உனக்கு சொல்லுகிற புத்தி ஒரு போதகனுடைய புத்தியா இருக்கலாம், ஒரு தாய் தந்தையின் புத்தியா இருக்கலாம். நீ இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன் தெரியுமா? நீ பட்ட பாடெல்லாம் பட்டு, கெட்ட கேட்டெல்லாம் கெட்டு, உன் கால் கையெல்லாம் சுட்டு நீ சாகாதபடி உன்னை லட்டு மாதிரி வச்சுக்கிட்டு புத்தி சொல்றாரு பாஸ்டர். பாஸ்டர் எத்தனை காலத்து கடந்து வந்து அப்படி சொல்லுவாரு. ஒரு அம்மா அப்பா எத்தனை காலத்து கடந்து சொல்லுவாங்க. ஒரு அம்மா சொல்லிச்சான், நீ அந்த மாதிரி டிவியோட எதிர்பாரு கவனமாறு, அதுல ஒரு பேப்பரை போட்டிருப்பான். நீ போய் போய் வந்துட்டு இருக்க, அங்க எல்லாம் போய் நீ பறந்து சுற்றி பறந்து போய் மாட்டிக்கிட்டு இதே அப்படியே பார்த்து விளையாட அழகாக விளையாண்டுட்டு இருந்த கிட்ட போகும் வரும், கிட்ட போகும் வரும். அப்படியே ஒரு பட்டு மாட்டிக்கிட்டு. அம்மா சொன்னாலே ஒண்ணுமே மாட்டலையே, திடீர்னு பட்டுன்னு மாட்டிக்கிட்டேன். ஆனா முன்னாடி நீ மாட்டிக்கிட்டு தான் வந்தேன், சில தீர்மானம்லாம் பண்ணினேன், திரும்பவும் மாட்டிக்கிட்டு வர்ற, தீர்மானம் பண்ற, இன்னும் அதை போட்டிட்டு ஜெயிக்கல. திருப்பி எப்போ மாட்டவையோ தெரியாது. சிரி ஈ உன் பேர் என்ன? ஈ. அப்படி இருக்காத சகோதரி, சகோதரியே, வாலிபர்களே, கண்ணியர்களே, பெரியவரே, பாவத்தோடு விளையாடக்கூடாது. ஜாக்கிரதை. அது எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல பரிதாபமான நிலைமைகள் காணப்படுகிறது. நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் நெருங்கி போக வேண்டும். ஆவியானவரோடு நெருங்கி போக வேண்டும். ஆவியானவருடைய ஆலோசனை இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு குடும்பத்திலே திருமண காரியம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த நகோமி அழகாக சொல்லுகிறாள். எப்போ சொல்லுகிறான்னு கேட்டா, அவள் கொண்டு வந்து அந்த தானிய பயிற்றை வறுத்த கோதுமையை தானும் சாப்பிட்டு மாமியாரோட ஷேர் பண்ணும்போது அவள் சொல்லுகிறாள். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. அதுக்கு மேற்பகுதி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து எல்லாம் கொடுத்துருப்பா.
ஆவியானவரோட ஷேரிங் இருக்கணும். நான் சாப்பிட்டு திருப்தியாகி மீதி மாமியார் கொடுத்த மாதிரி வேத வசனத்தில் எத்தனை ஆசீர்வதிக்கப்பட்டாங்க மாமியோடு உண்மையோடு வந்து ஆராதிக்கிற அனுபவம் வேண்டும். இவர் தனிப்பட்ட விதத்திலே மாமியாரோடு தொடர்பு கொண்டாள், மாமியார் இவரோடு தனிப்பட்ட விதத்திலே வாக்கு கொடுக்கிறாள். நீங்கள் சபையிலே வந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதை கேள்விப்படுகிறீர்கள், ஒரு ஆலோசனை அறிகிறீர்கள். தனிமையிலே ஆராதனை இருக்க வேண்டும், தனிமையிலே ஆவியின் அபிஷேகத்தில் அந்நிய பாஷைகள் இருக்க வேண்டும், தனிமையிலே ஆவியின் சிந்தையிலே அவர் கொடுக்கிறது வேண்டும். அப்பொழுது நீங்கள் காத்திருக்க முடியும், ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விஷயத்திலே அவர் சொல்லுகிறார், 2ஆம் வசனம், நீ போவாசில் வேலைக்காரிகளோடு கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா, இதோ என்று சொல்லி அழகா ஆலோசனை. போர்வையை தூக்கி காலை கீழே படுத்துக்கோன்னு சொன்னா அந்த காலத்து அனுபவம் அப்படி. வருஷம் பிறந்து போச்சு, மாமா வருஷம் போட வாங்கன்னு பாடுற மாதிரி இல்லை, அப்படியே போய் போர்வை எடுத்து காலை கீழே படுத்துக்கிட்டார். அது ஒரு முறையாக இருந்திருக்கிறது, முறையாக இருந்திருக்கிறது. கேட்டா கூட உறவின் ஒரு ஆதாப்பு அனுப்பிச்சு விட்டு மாமியார் சொல்லுவார், அப்படியா நாம கேட்டுன்னு ஆகணும். ஊர்ல யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த நேரத்துல போகிற ஆலோசனை யார்கிட்ட வந்தது? பரிசுத்த. இன்னைக்கு அந்த மாதிரி பரிசுத்தாவை ஆலோசனை கொடுக்குறாருன்னு பாஸ்டர் சொன்னாருன்னு அந்த மாதிரி செய்தா அடிதான் ஒன்று வந்துதான் விடும். ஆனா அவன் சரியா முறைப்படி அந்த காலத்தை சொல்ல வேண்டிய அவளை கால வேலைக்கு போய் அனுபவப்பட்டு அதற்கு பிறகு அவன் சொல்லுகிறான். ஏற்கனவே அவன் சொல்லியிருக்கான், இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் மேலே அடைக்கலமாக வந்து உனக்கு ஆசீர்வாதம் கிடைப்பதாக சொல்லியிருக்கிறான். நீ தண்ணி குடிக்க அங்கே போகாத, மற்ற பெண்கள் கொண்டு வந்தால் குடிச்சுக்கோன்னு சொல்லியிருக்கிறான். நீ சாப்பாட்டுக்கெல்லாம் அங்கே கூட உட்கார்ந்து உன்னுடைய துணிக்கு இதில் முக்கிக்கொள்னு சொல்லியிருக்கிறான். மற்றபடி அவளை பொறுக்கிறதுக்கு விடும்போது சிலதை சிந்த விடுங்கன்னு சொல்லியிருக்கிறான். அவள் ஓரமாக பொதிக்கிறது நடுவில் பொறுத்து விடுங்கன்னு சொல்லியிருக்கிறான். அவள் பொறுக்கிற மாதிரி சாப்பாடெல்லாம் இங்கே வார்த்தை சாப்பிட கொடுக்க மீதி மாமியார் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கிறான். அந்த உறவு முறை ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து காணப்பட்டு ஒரு நாளிலே முடிவுக்கு வந்தது. தொடர்ந்து ஆண்டுடைய ஜெபம் கிடையாது, தொடர்ந்து வேத வாசிப்பு கிடையாது, தொடர்ந்து ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லும் போதுதான் முன்னேற்றம் எப்போ வந்தாலும் வரும். அது வரைக்கும் உனக்கு ஒழுங்க நடக்கும் காரியம். நீ சுகமாய் வாழ்ந்திருப்பாய், மகிழ்ச்சியாய் வாழ்ந்திருப்பாய், தைரியமாய் வாழ்ந்திருப்பாய். கஷ்டப்பட்டு உழைத்தாலும் நீ திடமனதோடு வாழ்ந்திருப்பாய். இன்றைக்கு தேவனுக்கு நமக்கும் உள்ள அந்த உடன்படிக்கை எப்படி இருக்கிறது, உறவு எப்படி இருக்கிறது, அந்த பிரசன்னத்தின் தைரியம் எப்படி இருக்கிறது. எப்படியோ கருத்து நடத்துற, இன்னும் அப்படியே நடத்துவார், அப்படி அல்ல. புதிய விதமான செய்தி வருகிறது. இதோ ஒருவன் இருக்கிறான், நெருங்கி உறவு முறை என்று சொல்லி அழகாக சொல்லி 8ஆம் வசனத்திலே பாதி ராத்திரியிலே 3ஆம் வசனம் படியுங்க. அந்த மனுஷன் அருந்தே திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தடியிலே படுத்திருந்ததை கண்டு, மணி 12 நேரம் நடு போயிருக்கிறார். அந்த 12 மணிக்கு அந்த நேரத்துல நடு ராத்திரியிலே மணவாளன், மத்திய 25 எடுத்து வாசிக்க வேண்டாம், மத்திய 20, நடு ராத்திரியிலே மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்ட போது 5 பேருக்கு எரிகிற தீவட்டியும் இல்லை, எண்ணெயும் இல்லை. 5 பேருக்கு தீவட்டி எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் நடு ராத்திரியிலே இயேசு வரப்போகிறார், பரம போவாஸ் வரப்போகிறார், ரூத் என்ற சபையானது ஆயத்தப்பட்டு போகிறது. அந்த இடத்திலே ஒரு சிறப்பான காரியம் நடக்கிறது. 9ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல பாருங்க, அதற்கு அவன் மகளே, அப்பா ராத்திரி அந்த நேரத்துல கூட அந்த சரீர பிரகாரமான உணர்ச்சி வசத்துக்கு இடமில்லை. அவன் உள்ளத்தில் எத்தனை ஒரு திட புருஷனா இருந்திருக்கான், எவ்வளவு பெரிய மனப்பான்மை பாருங்க. எடுத்த உடனே ஒரு மிருகத்தனமான செய்யறவன் இல்லை. அவன் போர்வைக்கு கீழே தலையை வச்சு படுக்கும் போது ஒரு ரசனையான வார்த்தை மாம்சத்துல பேசல. அதற்கு மகளே நீ கர்த்தர் மகளேங்கிற வார்த்தை பெருந்தன்மை. அந்த ராத்திரியில் அருந்து கொண்டு இருந்துச்சா கூட கர்த்தராமல் சொன்னான் இல்லையா சொல்லுவோம். இதான் அந்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவ. அப்போ அந்த இறுதியம், மணவாளனுடைய இறுதியம் அப்படி இருக்கிறது. ஒழுங்கான ஜீவியம், நேர்மையான வழி, உத்தமமான பாதை அந்த மணவாளனிடத்தில் இருக்கிறது.
இவரை கவர்ந்தது என்னன்னா, இவளும் நேர்மையானவள், புத்தகமானவள், ஒழுங்கானவள். நான் பார்த்ததில்ல. குதிரைக்கு 2 பக்கம் மறைவு போட்ட மாதிரி ஒழுங்கா டக்கு 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 டக்குன்னு அழகா போய்கிட்டு இருக்காரு. உழைக்கும் குதிரையா இருந்தாலும் எவ்வளவு உன்னதமான குதிரைன்னு சொன்ன மாதிரி நினைக்கிறார். நீங்க அப்படி சொல்ல முடியுமா? அப்படி இருக்க முடியுமா? நான் வலது பக்கம் சொல்லுவேன், இடது பக்கம் சொல்லுவேன், பின்னாடியும் சொல்லுவேன், முன்னாடியும் சொல்லுவேன். அதான் இந்த உலகம் அருமையானவர்களே. அப்படிதான் ஆவிக்குரியவர்களும் இருக்கிறார்கள். சரி அவன் பண்ணிப்பா, சரி அட்டன் பண்ணி ரத்தாக்கணும், ஆமே திரும்ப போறது, திரும்ப ரத்தாக்கணும் பண்ணி ஆமே திரும்ப போறது. இதே கதையாக எப்படி அவன் நற்குணத்தை கண்டு சரியான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். நாமும் கூட பரமரமானுக்காக நம்முடைய நற்குணம் என்பது ஒரு தீர்க்கமான குணமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. 15ஆம் வசனம் வாடிங்க. அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து குடி என்றார். அவள் அதை பிடித்த போது அதில் 6 மணி வாக்குவதை அளந்து போட்டு அவள் மேல் தூத்து விட்டு பட்டணத்துக்கு புறப்பட்டார். 6 மணி கோதுமை, 6 மனைவி 6 ஆண்டவன் கட்டளை 6. 10 கற்பனைகள் 4 கற்பனை மனுஷனுக்குரியது, 4 கற்பனை தேவனுக்குரியது. அப்படியானால் அந்த 6 படி தேவனுக்கு உரிய காரியங்கள் எல்லாம் மனுஷனுக்குரிய காரியங்களாக என்னன்னு சொல்லி நீ 10 கற்பனை படிச்சு பாருங்க. அதுல தேவனுக்குரியது எத்தனை, மனுஷனுக்குரியது எத்தனை? 6 வந்து யாருக்குரியது, 4 வந்து யாருக்குரியது, மொத்தம் சேர்த்து 10. அழகாக அந்த 6 படி அவசியமானது அளந்து போட்ட மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவருடைய கட்டளையிலே தேவன் பட்சத்தில் நாம் இருக்க வேண்டிய சீரா இருந்து மனுஷர் பக்கம் இருக்க வேண்டிய சீரா இருந்தால் ஆண்டவர் தம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிற மனுஷன் பூமியிலே அவன் செழித்திருப்ப 112ஆம் சங்கீதம் சொல்லுகிறபடி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்திலே அந்த நேர்மையான ஒரு காரியம் என்னவென்றால் 4ஆம் வசனத்தை பாருங்க, 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க. 4ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14ஆம் வசனத்தை படியுங்க, 13ல இருந்து படியுங்க. ரூத் 4:13 முதல் முடிச்சிடலாம். போகாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானால் அவள் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தெரிந்து ஒரு ஆண் பிள்ளையை பிறக்கத்தை அனுகிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கிடக்குது. அவன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனும் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கணும். உனக்கு அருமையாக இருக்கிற ஒரு மருமகள். எத்தனை குமார்? நகோமிக்கு எத்தனை பிள்ளை? மக்களும் கிளியும் 2 பிள்ளை தானே. இங்க இருந்து சொல்ற 7 குமாரரை பார்க்க உனக்கு அருமையாக இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளன்னு சொல்றான். நகோமி அந்த பிள்ளை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயார். 17ஆம் வசனம் எல்லாம் படிங்க. அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். 18 பேரேசுடைய சந்ததியின் இதுல 7 பேர் இருப்பாங்க பாருங்க. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமை பெற்றான், ராம் அமினதாபை பெற்றான் 3, அமினதாப் மகசோனை பெற்றான் 4, மகசோன் சல்மோனை பெற்றான் 5, சல்மோன் போவாசை பெற்றான் 6, போவாஸ் ஓபேத்தை பெற்றான் 7. ஆண்களுக்கு சந்ததிகளிலே இந்த 7 பேரை பார்க்க விசேஷித்தவன் சொல்லுகிறார். ஆனால் கொடுக்கிற வாழ்த்துக்களை பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது ஒளிமுக வாசல் 11ஆம் வசனம் 3:11 படிங்க. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்கள் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போடவும் லேயாலை போடவும் வாழ்ந்திருக்க செய்வாராங்க. ஏன் 2 சொல்லி ஆசீர்வதிக்காங்க? லேயால் வந்து கூச்சக்கண்ணி, முக்காடு போட்டு தான் முஸ்லீம் கல்யாணம் பண்ணுவாங்க. நீங்க முக்காடு போட்டு ரோட்லேயே போறாங்க. அந்த காலத்துல முக்காடு போட்டு தான் கல்யாணம். நான் கேட்டது யாக்கோபு சண்டை போட்டோம். அந்த காலத்துல லேயாலை கொடுத்துட்டீங்க, ராகேலுக்கு தான் ஆடு மேய்ச்சி 7 வருஷம்.
சண்டை போட்டு துறந்து டிவியில் காட்டுறான் அந்த படத்துல. நான் கேட்டது ராகியில் தானே கேட்டேன், விளையாட கொடுத்துட்டிய ஏன் ஏமாந்தாம? ராத்திரி கல்யாணம், முக்காடு போட்ட கல்யாணம், மூஞ்சே தெரியல. படுத்து எந்திரிச்சு காலில் பார்க்கலாம் வேற மாதிரி இருக்கு மூஞ்சி. அடாட பாக்கி போய் இப்படி எடுத்து எரிஞ்சு மாமனார துறந்தான். எதிர்பார்த்தது இல்லாம போச்சு, எதிர்பார்த்தாது நடந்து போச்சு. கடைசியில் பார்த்தேன் அதுக்கே நான் ஒன்றும் இல்லை, இன்னொரு 7 வருஷம் அடுத்தே சரியா போச்சு, நான் கொடுத்துட போறேன். இந்த மாதிரி திரும்பத்து 2 சண்டை கொடுக்கணும். அதனாலதான் ராகேல் அழகு, ஆனா பிள்ளை இல்லை முதல்ல, பிறகுதான் பிள்ளை பிறந்தது. லேயால் வந்து கூச்சை கண்ணி, ஆனா பிள்ளை இருந்தது. ஒண்ணுக்கு டிஃபரெண்ட் வேற உண்டு. அதனால அழகாவும் இருக்கட்டும், நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனி கொடுக்கிற குட்டி கனி எழுதுகிற பெண்ணாம் போல இருக்கட்டும், விளையாடு போல இருக்கட்டும், அழகும் இருக்கட்டும், ஆக்கமும் இருக்கட்டும், ஆக்கமும் இருக்கட்டும், அழகும் இருக்கட்டும். இப்படிலாம் எதிர்பார்க்கிற யாக்கோபுகளுக்கு அப்படித்தான் வந்து சேரும். நம்முடைய வாழ்க்கையை எப்படிலாம் பார்க்குறோம், நம்ம ரசனை எல்லாம் அங்கே இருக்குமா, எதிர்பார்க்கறதெல்லாம் கிடைக்குமா, எல்லாமே நடக்குமா? மாப்பிள்ளை சீசன்ல மாம்பழம் சாப்பிட்டா கூட அதுலேயும் வண்டு இருக்குது, அதுலேயும் புளிச்ச மாங்காய் இருக்கு. அழகா எடுத்த பெரிய மாம்பழம் புளிச்சு போச்சு. சின்ன மாம்பழம், ஒவ்வொரு மாம்பழம் அவ்வளோ சுவையா இருக்கு. பெரிய வாழைப்பழம் சப்புன்னு இருக்கு, சின்ன வாழைப்பழம் தேன் மாதிரி இருக்கு. ஏமாற்றங்கள் உலகத்துல சாதாரண பழத்துல கூட ஏமாற்றங்க. ஆனால் இந்த இடத்துல நகோமி ஏமாற்றம் நிறையாத போனோம். கூச்சப்பிள்ளையா இருந்தா பிள்ளை இருக்கு, அவ அழகானது பிள்ளை இருக்கு. ரெண்டுமே சேர்ந்துதுன்னா அழகு எல்லாமே நன்றாக ஆசீர்வாதம் இருக்கட்டும் சொல்லி 2 பேரையும் சேர்த்து போட்டு ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவனாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாயின்னு சொல்லி அந்த போவாச வாழ்த்துறாங்க. நம்முடைய ஆண்டவராகிய பரம போவாஸ் மணவாட்டி சபையை தெரிந்தெடுக்கிறது. மோவாப் அந்நிய தேசத்தில் எடுத்தது போல காணியாட்சிக்கு புறம்பான அந்நியர் பிரதேசிகளுமாய் இருந்த நம்மை அந்த யூதர்களிலே மணவாட்டி சபையை எடுக்காமல் புறஜாதிகளின் மணவாட்டியாக நம்மை தெரிந்தெடுத்து நம்மை அப்படியாக வாழச் செய்வதற்காக சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆகவே போவாசுடைய வார்த்தைகளை ரூத் பெற்றாலும் நகோமியோடு சம்பாஷித்து அவள் ஒரு சாதனை வீராங்கனையாய் மாறினது போல பரம போவாசுடைய வாக்குத்தத்தங்கள், இயேசுவின் வாக்குத்தத்தங்கள் எத்தனை இருந்தாலும் ஆவியானவரோடு ஆராதனை செய்து சம்பாஷித்து தனிமையிலே இனிமை கண்ட ஒரு பெண் ஒண்ணு இல்லைன்னு போனா கூட அடுத்தது இருக்குன்னு மாறி போச்சு. என்னுடைய மகனே இல்லாம போனதை பற்றி கவலைப்படாத, இருக்கிறது உனக்கு வேணுமா? பரம போவாசுடைய வாக்குத்தத்தம் என்ன? இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளில் அடைக்கலமாக உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. மகளே, கர்த்தராலே உனக்கு வேண்டியது கிடைப்பதாக ஆவியானவர் சொல்லுகிறார், நகோமி சொல்லுகிறார். ஆகையினாலே கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி இருப்பாரானால் எத்தனையோ இழப்புகளுக்கு பின்னே அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை சேர்த்து கொடுத்தார். பரமனின் பட்டியலிலே அவள் புகழ் வீராங்கனையாய் விளங்கினார். அதுபோல தேவனுடைய மகளே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலது நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று அறிந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். முறையா சொல்லுவோம். நம்முடைய நற்குணத்தை கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஓர்பால் உணர்ச்சி வசப்படுகிறவள் மான் போல ஓடிவிட்டார். ஒருவேளை பிற்காலத்தில் இருந்த பற்றி கேள்விப்பட்டிருந்தால் அவருடைய உறுதி எத்தனை மேன்மையானது, அவருடைய ஒன்றுமில்லாமல் எத்தனை மேன்மையாக முடிந்தது, அவளுக்கு ஒன்று ஆயத்தம் பண்ணி வைத்தது இறைவனுடைய செயல் எவ்வளவு பிரமாதமாக இருக்கிறது. நானும் ஒரு ஜென்மம் அவரை அறிந்தும் கூட அவளுக்காக என்னைய காலவாந்துட்டேன். நான் அவன் மாமியார் பார்த்து அவட்ட ஒண்ணுமில்ல நினைச்சுக்கிட்டு நான் ஒரு மனுஷியை பார்த்து ஏமாந்துட்டேன். நீ மனுஷியை பார்த்து ஏமாந்தாத, ஓம் பாதை சரியா போனோம். அவரை உறுதியா பற்றி கொண்டு ஓம் பாதை சரியா போகும்போது அந்த ரூத் ஓர்பாலை பார்த்து பின்னால போகணும். இன்னைக்கு அநேக ரூத்துக்கள் ஓர்பாலை பார்த்து பின்னால ஓடி போற கேசா இருக்குது. நீ ஜாக்கிரதையாயிரு. உன்னை தேவன் விசேஷமான நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார். முன்வைத்த கால பின் வைக்காத, வலது கொண்டதுபோல சாயாத, உன்னை குறித்த தனி முகம் உனக்கு உண்டு. அந்த திருமுகத்தை பார்த்து நீ அறிமுகம் செய்து கொண்டு நீ பெருமிதமாக வாழ வேண்டும். உன் ஸ்தானத்தை இழந்து விடாதே. மனுஷனுக்காக வாழாதே, மனுஷனை பிரியப்படுத்த வாழாதே.
எத்தனை வேலைக்காரிகள் அந்த வயலிலே இருந்தாலும் இவர் வேலைக்காரிகளோட கம்பெனியன்ஷிப் வைத்துக் கொண்டிருக்கவில்லை, ஒரு குரூப்பிசத்தை உருவாக்கவில்லை. தன் பாதையை சரியாக வைத்துக் கொண்டிருந்தபடியினாலே அவள் அடைய வேண்டிய மேன்மையை அடைந்தாள். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆலோசனையை கூடி வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வதாக. நாம் எல்லாரும் கர்த்தர் நோக்கி பார்ப்போம். பிரகாசிக்கும் தேரோலியே நீடி வெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கும் தேரோலியே நீடி வெள்ளி நட்சத்திரமே அன்புள்ள ஆண்டவரே, ரூத்தை போல ஒரு மனவாட்டி சபையாக எங்களை நீர் வந்து உனக்கு மனவாட்டியாக சேர்த்து கொள்ளும். ஆண்டவரே, மோவாபிலேயும் பெத்லகேமிலேயும் ரூத்தினுடைய நற்குணம் விசேஷமாக இருந்தது போல இந்த உலக பிரகாரமான எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் எதை கண்டும் மயங்காதபடி ஆண்டவரை விட்டு பின்வாங்கி தயங்காதபடி சரியாக உங்களுடைய மகிமைக்காக வாழ்ந்து உமோடு உள்ள மகிழ்ச்சியான வாழ்க்கையில் குடும்பமாக உள்ள நீர் தந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையில் சபையிலே நீர் தந்திருக்கிற சாட்சி உள்ள வாழ்க்கையிலே உமக்கென்று பூத்து குலுங்கும் மலர்களாய் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் வாலிபங்களை, சபையின் வாலிபர்களை, சபையின் கண்ணீர்களை, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இந்த வருகை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் சொல்லுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அன்பியோடு ஐக்கியம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. God bless.